ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து நியூட்டன்ஸ் லாஸ்னா என்ன, கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல உள்ள ஒரு அப்சர்வர் இருக்காரு. அந்த பிளாட்ஃபார்ம் வெளியே பிளாட்ஃபார்ம்ல another அப்சர்வர் இருக்காரு. ஓகேங்களா? இப்போ அந்த உள்ள இருக்க அப்சர்வர் வந்து ஒரு பால தூக்கி போடுறாரு. ஓகேங்களா? இத வந்து உள்ள இருக்க அப்சர்வரும் பாக்குறாரு, வெளியே இருக்க அப்சர்வரும் இந்த பால் மேல போயிட்டு வர ஈவெண்ட்டை நோட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உள்ள இருக்க அப்சர்வர் எப்படி நோட் பண்ணுவாரு? அந்த பால் மேல போகும், தென் அகெயின் கீழே வரும். ஸோ உள்ள இருக்க அப்சர்வரை பொறுத்தவரையும் பாலோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதே இது வெளியே இருக்க அப்சர்வர் பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பால் ஒரு சர்டன் ஹைட்டுக்கு இங்க இருக்கும். இங்க இருந்து அவர் தூக்கி போடுவாரு. தூக்கி போடுற மீன் டைம் ட்ரெயின் மூவ் ஆகும். ஏன்னா ட்ரெயின் வந்து மூவிங் ட்ரெயின் வந்து மோஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுக்குள்ள ஒரு அப்சர்வர் பால் தூக்கி போடுறதா வெளியே நின்று பாக்குறாரு. அப்போ பால தூக்கி போற அந்த இன்ஸ்டன்ட்ல ட்ரெயின் கொஞ்சம் மூவ் ஆயிரும். அப்போ பால் எப்படி போகிற மாதிரி அவருக்கு தெரியும், இந்த மாதிரி மேல போகும். தென் கீழே வரப்பையும் அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த பால் ஒவ்வொரு இன்ச்சும் மூவ் ஆக ட்ரெயினும் மூவ் ஆகுது. ஸோ அதனால அவருக்கு இந்த பால் வந்து ஒரு பாரபோலிக் பாத் ஃபாலோ பண்ற மாதிரி தோணும். ஓகே, சோ இப்போ நம்ம ட்ரெயின்ல இருக்க அப்சர்வர் பாக்குறப்போ பால் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா மேல போகுது, கீழே வருது. இது பிளாட்ஃபார்ம்ல இருக்க அப்சர்வர் பாக்குறப்போ இந்த மாதிரி பாரபோலிக் பாத்ல வருது. அப்போ எது ட்ரூ அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ. அப்ப என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, சோ இவரோட ஃப்ரேமை பொறுத்தவரையும் இவரோட ஃப்ரேம்ல வந்து ட்ரெயினோட சேர்த்து அந்த அப்சர்வரும் மூவ் ஆயிட்டு இருக்காரு. வேரஸ் இந்த அப்சர்வர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற அப்சர்வர் வந்து வெளியே இருந்து அந்த ஈவெண்ட்டை வந்து விஷுவலைஸ் பண்றாரு. ஸோ இவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேற, அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேற. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் used to find position or velocity of object. Position or velocity of object in that frame. ஓகேங்களா? அப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு ஈவெண்ட்டையோ இல்ல ஒரு பார்ட்டிகலையோ நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் தேவை. இப்ப ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? நின்னுட்டு இருக்கத. இப்போ நான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன பொறுத்து அந்த ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க மோஷன் வந்து ரிலேட்டிவ். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஏதோ ஒரு பார்ட்டிகுலர் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல எங்க இருக்கு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து செட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன கோஆர்டினேட் சிஸ்டமா வேணாலும் இருக்கலாம். கார்ட்டீசியனா இருக்கலாம், நம்மளுக்கு கன்வீனியன்ட்டை பொறுத்து பிளேன் போலாரா இருக்கலாம், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டா இருக்கலாம், சிலிண்ட்ரிக்கலா இருக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஆஃப் வெலாசிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு தேவையான கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃபைன். இதுல டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். செகண்ட் ஒன் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்.
நார்மலா நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா டிஃபைன் பண்றப்ப சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அது வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இட் கண்டினியூஸ். ஏன் அப்படின்னா டியூ டு இனர்ஷியா. அப்ப இனர்ஷியல் ஃப்ரேம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம், இது ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேமே வந்து ஒண்ணு ரெஸ்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஃப்ரேம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப நான் வந்து மூவ் பண்ணல, எந்த டைரக்ஷன்லயும் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா என்ன வச்சு சொல்ற ஃப்ரேமும் ஸ்டேஷனரியா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ when force is equal to 0, எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல அப்படின்னா அந்த ஃப்ரேம் பேர் தான் என்னது, இனர்ஷியல் ஃப்ரேம். சோ இனர்ஷியல் ஃப்ரேம்க்கு இன்னொரு பேரு நான் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம், நான் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். ஏன்னா நமக்கு தெரியும் force is directly proportional to acceleration, F is equal to ma. அப்ப force is proportional to acceleration. அப்ப force 0 வருது, ஆப்வியஸா என்னவா இருக்கும், ஆக்சலரேஷனும் 0வா இருக்கும். ஆக்சலரேஷன் நம்மளுக்கு எந்தெந்த கேசஸ்ல 0வா இருக்கும், ஒன்னு வெலாசிட்டி 0வா இருந்தாலும் ஆக்சலரேஷன் 0, இல்லைன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருந்தாலும் ஆக்சலரேஷன் 0. அப்ப வெலாசிட்டி 0வா இருக்கிறது எப்படி சொல்லுவோம், ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கிறத யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் வெலாசிட்டியில இருந்தாலும் சரி, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ல நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வேலிட். நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வேலிட். ஓகேங்களா? இப்போ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்துகிட்டு இருக்கிற ஒரு அப்சர்வர், சோ இந்த அப்சர்வர் வந்து இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருக்காரு, இவரு ஒரு பார்ட்டிகலை பாக்குறாரு. அந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்து ஒரு பார்ட்டிகலை பாக்குறாரு. அந்த பார்ட்டிகல் வந்து ஃபோர்ஸ் ஃப்ரீ பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகல்லையும் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. இப்ப இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருக்க அப்சர்வர் வந்து ஒரு புக்கை பாக்குறாருன்னு வச்சுக்கலாம். அந்த புக் வந்து ரெஸ்ட்ல டேபிள்ல அப்படியே தான் இருக்கு. சோ இது ஃபோர்ஸ் ஃப்ரீ ஆப்ஜெக்டா நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்ப நானும் ரெஸ்ட்ல இருக்கேன், நான் ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறேன் அப்படின்னா அதுவும் அதுல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. சோ அப்ப எனக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸ் ஃப்ரீ பார்ட்டிகல்ல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, அவ்வளவுதான். ஓகே, இதே இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல என்ன நடக்கும்னா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம், இந்த ஃப்ரேமே வந்து ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த ஃப்ரேமே வந்து ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கும், சடன் ஜெர்க். சோ இந்த ஃப்ரேம்ல இருந்து அப்சர்வ் பண்ற ஒரு அப்சர்வர் ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரீ பார்ட்டிகலை பாக்குறாருன்னு வச்சுக்கலாம். அதுல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. அதை பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன தோணும், அந்த ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் ஃப்ரீ ஆப்ஜெக்ட் மேல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இவருக்கு தோணும். இந்த ஃபோர்ஸ் பேரு ஃபிக்ஷியஸ் ஃபோர்ஸ். ஏன்னா நம்மளே ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ல இருக்கும். சோ நம்மளுக்கே ஒரு ஜெர்க் இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரீ பார்ட்டிகலை பார்த்தா கூட அந்த பார்ட்டிகல் மேல ஏதோ ஒரு ஜெர்க் ஆக்ட் ஆகுதுன்னு தோணும். சோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ல இருக்கோமா இல்ல நான் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ல இருக்கிறோமா. சோ இந்த ஃப்ரேம் மேல ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதனால இதுக்கு பேர் வந்து ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ எர்த் வந்து அப்படி பார்த்தா இனர்ஷியல் ஃப்ரேமா ஆக்சலரேட்டட் ஃப்ரேமா? நான்ல எர்த் வந்து சன்னை சுத்தியும் ரெவல்யூஷன் இருக்கு. ஓகே, சன்னை சுத்தியும் அதோட ஆர்பிட் இருக்கு, இல்ல தன்னைத்தானே வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? அப்போ
எர்த் வந்து அதோட வெலாசிட்டி நம்மளுக்கு சேமா இருந்தாலும் அதோட டைரக்ஷன் கண்டினியூஸா மாறிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வீடியோஸ்லயும் சொன்னோம், வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. அது மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் சரி, டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். அப்ப எர்த்தே வந்து ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் தான். இப்ப எர்த் மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு கேலக்சியா இருந்தாலும் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு சோலார் சிஸ்டமா இருந்தாலும் சரி, எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். எதுவுமே வந்து பெர்ஃபெக்டா நம்மளுக்கு ரெஸ்ட்லயோ இல்ல இனர்ஷியல் ஃப்ரேமா அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். பட் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணலாம். ஏன்னா எர்த்துக்குள்ள ஒரு லெபார்டரி வந்து ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி தான் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எர்த் வந்து போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேமா கன்சிடர் பண்ணாலும் நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து நாட் பாசிபிள் இல்லை, அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதனாலதான் வந்து நம்ம ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில ஐன்ஸ்டைன் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ல மட்டும்தான் நடக்கிறதா இமேஜின் பண்ணியிருப்பாங்க. ஆனா இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ். நார்மலா ப்ராக்டிக்கலா எல்லாமே வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்தவரையும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.